இறை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், கடந்த 7 நாட்கள் எங்களுடைய சிந்தனைக்கு பல்வேறு செய்திகளை தாங்கிய வண்ணமாக இந்த நாட்கள் நகர்ந்து சென்றன. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது நமக்கு நம்மை அழைத்திருக்கின்ற அழைப்பு எங்களுடைய உணர்வுகளால், எங்களுடைய உணர்ச்சிகளால், எங்களுடைய சிந்தனைகளினால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறான செயல்கள் எவையெல்லாம் எங்களுடைய தூய்மைக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கின்றனவோ அவற்றை பற்றி சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2-3 நாட்களாக உங்களையே நீங்கள் தூய்மையாக்குவதற்காக ஒப்புரவு அருட்சாதனம் எங்களது பங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எதற்காக இந்த ஒப்புரவு அருட்சாதனம் எங்களுடைய திருவிழாவையொட்டியோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நாட்களை ஒட்டி நடாத்தப்படுகிறது? சிலர் கூறுவார்கள், நான் பாவ அறிக்கை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றேன் என்று கூறுவார்கள். கட்டாயத்தினால் வருவது உண்மையான பாவ அறிக்கை அல்ல. நாங்களாகவே அதை உணர வேண்டும். அந்த உணர்தலினுடைய இறுதி நிகழ்வாக குருவானவிடத்திலே சென்று கடந்த பாவ சங்கீதத்திற்கு பின்னர் இற்றை வரைக்கும், அது ஆண்டுகளாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், மணித்தியாலங்களாக கூட சிலர் இருக்கலாம். ஆகவே அந்த சிந்தனை, அந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் இருந்து எழ வேண்டும். நான் ஒரு பாவி, நான் தகுதி அற்றவன். ஆகவே நான் ஒரு தகுதி அற்றவனாக இருக்கின்றபடியினால் இந்த திருவிருந்து, இந்த திருப்பலி ஆண்டவரது உன்னதமான பலியாக இருக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி வார்த்தைகள், கிறிஸ்து நமக்காகவே இத்தனை பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே இருக்கின்றவருடைய பாவங்களை எல்லாம் தனதாக்கிக் கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவராக கிறிஸ்து தன்னை மாற்றிக்கொண்டார் என்று சொன்னால், யாருக்காக? எனக்காக, இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்று பாவ சங்கீத திருமுழுக்கு பெற்று முதன்மை பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த பாவ சங்கீதனம் என்கின்ற அருட்சாதனத்துக்குள் பகுதி உடையவர்கள். அதை நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு, உண்மையான மனமாற்றத்தோடு சென்று வருகின்ற பொழுது மட்டுமே நாங்கள் தூய்மையாக்கப்படுகின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகின்றது. இயேசு அவ்வழியே செல்லுகின்றார். அவ்வழியே இயேசு செல்வதை கேள்விப்பட்ட சக்கேயும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவனுடைய பார்வை எது? அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னது தன்னுடைய மனமாற்றத்திற்காக அல்ல. மாறாக இயேசுவை பற்றி பலரும் பலவாறு சொல்ல கேள்விப்பட்டிருந்த சக்கேயும் அவன் பணக்காரனாக இருந்தான், பாவியாக இருந்தான், செல்வந்தனாக இருந்தான், அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தவனுக்கு இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல். அதாவது இவரால் என்ன செய்ய முடியும் என்னை என்கின்ற அந்த வினாக்களோடு அவன் இயேசுவை பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றான். ஆதலால் தான் அவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே அத்திமரத்தின் மேலே ஏறி இயேசுவை பார்க்க துடிக்கின்றான். அவனுடைய சிந்தனைகளோடு, ஆனால் இயேசுவினுடைய செயல்களோ மாறுபட்டவை. ஆதலால்
தான் இயேசு என்ன செய்கின்றார்? சக்கேயுவே இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டிற்குள் வர வேண்டும், உன்னோடு நான் தங்க போகின்றேன் என்று சொன்னதுமே கூடியிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? முணுமுணுத்தார்கள். காரணம், அவன் ஒரு பெரிய பாவி என்பதை அந்த சமுதாயம் விளங்கிக் கொண்டது. எல்லோரும் முன்னிலையும் அவன் பாவி என்பதை எல்லோரும் திட்டி துளைத்தார்கள். காரணம், அவர்களுடைய வயிற்றிலே அடித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தபடியினால். அப்படிப்பட்டவரிடத்திலே இயேசு செல்லுகின்றார். வா, உன்னிடம் நான் வர வேண்டும். ஆகவே ஒரு பாவி இடத்திலே இந்த தூய்மையான மனிதன் ஏன் செல்லுகின்றான்? இவருக்கு தெரியாத இவனை பற்றி என்கின்ற ஒரு புறம். இன்னும் ஒரு புறம், ஏன் இவர் அவனோடு போய் தங்க வேண்டும்? அவன் ஒரு பாவி, பெரும் பாவி. நாங்கள் எல்லோருமே அவனை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்டவனை இயேசு ஏன் அன்பு செய்கிறார்? ஆகவே இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்று சக்கேயுவுக்கு நடந்ததைப் போல இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமூகங்களிலும் அதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி எங்களில் யாராவது ஒருவன் பாவியாக இருக்கலாம், அவன் மனம் மாறி இருக்கலாம். அவன் மனம் மாறி தன்னுடைய உண்மையான தோற்றத்தோடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வருகின்ற பொழுது கூட எங்களால் அவனையோ அல்லது அவளையோ ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம் என்ன? எங்களுடைய பார்வையில் அவன் எப்பொழுதுமே பாவி, அவளோ மனம் மாற மாட்டார்கள் என்கின்ற அந்த குறுகிய மனநிலையோடு இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று வாழ்ந்தவர்களுக்கு இன்று வாழ்கின்ற நமக்கு இடையிலே என்ன வித்தியாசம்? கேட்டு பாருங்கள். பாவியாக இருந்தவன் மனம் மாறிவிட்டால் அது எங்களுடைய குடும்பத்திலே இருக்கலாம், இது சமூகத்திலே இருக்கலாம், இது உறவுகளுக்குள்ளே இருக்கலாம், என்னுடைய நண்பர்களுக்குள்ளே இருக்கலாம், ஏன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பங்களிப்புள்ளே இருக்கலாம். எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதேதான் அவர்கள் செய்தார்கள். அவர்களால் சக்கேயுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் சக்கேயுவினுடைய வாழ்க்கையில் அவன் இயேசுவை அவன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுடைய நோக்கம் இங்கு மாறுபட்டது. சக்கேயுவே இறங்கிவா, அவனுடைய வீட்டிற்குள் வர வேண்டும் என்று சொன்னதுமே அவன் உற்சாகவே மாறிவிட்டான். எந்த விதமான ஒரு சபலமும் இல்லாமல் இயேசுவுக்கு அருகிலே வந்து இயேசுவின் முன்னால் நின்று கொண்டு பாவ அறிக்கை செய்வதைப் போல அவன் சொல்லுகின்றான். ஆண்டவரே, இடம் உள்ளதை நான் இடைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். யாரையாவது ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு நான் பல மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன். இதுதான் அன்பிக்க சகோதரர்களே உண்மையான மனமாற்றம். இந்த மாற்றம் தான் அந்த சக்கேயுவை இன்றைக்கு இந்த திருச்சபை இந்த வேதாகமத்தினூடாக பேசுகின்றது. அந்த அளவிற்கு சக்கேயுடைய வாழ்வில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த மாற்றம், சக்கேயுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த மாற்றம் அவரை உயர்த்தியது. அவர் இயேசுவினுடைய உண்மையான சீடனாக மாற்றப்பட்டார். தன்னை உள்ளவற்றை ஏழைகளோடு யாரையெல்லாம் ஏமாற்றினாரோ அவர்களோடு பகிர்ந்து கொடுத்து விட்டு இப்பொழுது தன்னையே அவர் வெறுமையாக்கிக் கொண்டார். அனைத்து இவ்வளவு சொத்துக்களில் இருந்தும் தன்னை அவர் வெறுமையாக்கியதும் பாவம் பட்டிருந்த அவரது உள்ளம் தூய்மையாக்கப்பட்டது. அங்கு இயேசு குடிக்கொண்டார் நற்கருணையின் உருவத்திலே. ஆகவே சற்று நாங்கள் சிந்திப்போம். அத்தகைய மனமாற்றம் இன்றைக்கு எனக்குள் நிகழ்கிறதா? ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்றோம், தேவனக்கருணையை உட்கொள்ளுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய விழாக்களிலே இன்றைக்கு நாங்கள் பலியாகுகின்றோம். எங்களது காவலியுடைய விழாவை கொண்டாட நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு ஆலயங்கள் கூட்டப்பட்டன, வழிபாடுகள் தொலைக்காட்சிகளினூடாக தொலைபேசிகளினூடாக நடாக்கப்பட்ட பொழுது இல்லாத கவலைகள் இப்பொழுது உங்களுக்குள்ளே எழுந்திருக்கின்றது. எப்படி நாங்கள் ஆலயம் செல்வது? எப்படி நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொண்டு செல்வது? எதை வாங்குவது? எப்படி உடுத்தி செல்வது? இவ்வாறான கவலைகள் நமக்குள் எழுந்திருக்கின்றன. இதைவிட என்னுடைய உள்ளத்தை நான் எந்த அளவில்